வணக்கம் நண்பர்களே. 460வது குறளுக்கு வந்துட்டோம். சிற்றினம் சேராமைங்கிற அதிகாரத்துல. இந்த 460வது குறள் என்ன சொல்லுதுன்னா, நல்லினத்தின் ஓங்கு துணை இல்லை, தீயினத்தின் அல்லல் படுப்பதும் இல்லை. ஒரு ஒரு நல்ல இனமாக, ஒரு சிற்றினமாக இல்லாமல், ஒரு நல்லினமாக மக்கள் எல்லாரும் அப்படிப்பட்ட ஒரு நல்லினத்தின் பிரதிநிதிகளாக அவர்கள் வாழ ஆரம்பித்து விட்டால், அதை விட நல்லினத்தின் ஊங்கு துணை இல்லை. அதுதான் இந்த திரும்பியும் நம்ம தமிழ் சமுதாயத்தை சொல்லும் பொழுது, அந்த நல்லினமாக இருக்கிறதுனாலதான் அதுக்கு வேற எந்த ஒரு துணையும் இல்லாம இப்படி ஒரு நல்லபடியாக சமுதாயம். ஏன்னா நல்லினத்தின் ஓங்கு துணை இல்லை. இது நீங்க நாம இப்படி இல்லைன்னா தீயினத்தின் அல்லல் படுப்பதும் இல். தீயினமா இருக்கும் பொழுது அதுக்கு நமக்கு நிறைய தொல்லைகள் உண்மையிலே பார்த்தோம்னா எத்தனையோ ஒரு வித்தியாசங்கள் தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவோ மாற்று கருத்துக்கள், அதுகள் இதுகள் நடக்கிற பிரச்சனைகள், அதுகள் எல்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, தமிழ் இனம் நல்லினமா தீயினமா அப்படின்னு தான் சொல்லி பார்க்கும் பொழுது அந்த எவ்வளவோ மாறுபாடுகள், ஒருவருக்கு ஒருவர் தகராறுகள், எப்படி இல்லாமோ மக்களுடைய வாழ்க்கைகள் சில நேரங்கள்ல அமைஞ்சு இருக்கு. ஆனாலும் கூட பேசிக்கலி நாம ஒரு நல்ல சமுதாயமாக நாம இருக்கிறோம். ஒரு நல்ல இனம் இந்த தமிழ் இனம். அவங்க எந்த கட்சிக்காரங்களா இருந்தாலும் கூட பரவாயில்ல. இன்னைக்கு கூட நமக்கு அரசியல்ல நமக்கு பல பேர்கள் தெரியும். இவன் இப்படி இருக்கான். ஒரு பக்கத்துல திமுக காரங்க இந்த மாதிரி அந்த மொழிக்காக இப்படி ஒரு மக்கள் உயிரை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்களே, அவங்க எப்படிப்பட்ட ஒரு ஆட்கள்னு நம்ம நினைச்சு அதை வளர்த்து அதை ஒரு 100 வருஷத்துக்கு கிட்ட அந்த அந்த அதே தமிழ் சமுதாயம் தான். ஆனாலும் இந்த தமிழ் சமுதாயத்தினுடைய இந்த உணர்வு இவங்களுக்கு மட்டும்தான் இருக்கான்னா இல்ல, எல்லாருக்குமே இருக்கு. அதுதான் நம்முடைய அந்த நல்லினம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கு. எல்லாரும் அந்த ஒரு மக்கள் எப்படி எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி அந்த காலங்கள்ல என்னென்ன பண்புகள் எல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதை எல்லாருமே கடைப்பிடிக்கத்தான் செய்யறாங்க. அவங்க இன்னைக்கு வெளியில பேசுவாங்க, இது இப்படியே அவன் அந்த மாதிரி இருக்கா, நாங்க பெரிய தேசியவாதிகள், இவங்க குறுகிய மனம் படைத்தவர்கள், அப்படி இப்படி எல்லாம் பேசி எல்லாம் அவங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அது அடிப்படையில பார்த்தா எல்லாருக்குமே அந்த ஒரு நல்ல சிந்தனை, அந்த நல்லினத்தினுடைய ஒரு சிற்றினம் சேராத அந்த ஒரு தன்மை நம்மவர்களுக்கு பறந்துபட்ட நிலையில எல்லாருக்குமே இருக்கு. அதனாலதான் இந்த சமுதாயம் நல்லினத்தின் ஊங்கு துணை இல்லை, தீயினத்தின் அல்லல் படுப்பதும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நமக்கு அந்த நல்லினம் அப்படிங்கிறது
நம்மளை எல்லாரையும் ஒரு கையில வந்து அரவணைச்சு நமக்கு வந்து துணையாக வந்து அதனால வந்து நம்ம இன்னைக்கு வந்து யாரையும் வந்து நம்ம வந்து கடைஞ்சு சொல்ல வேண்டியதில்லை. நாம வந்து இவன் இந்த கொள்கையை பின்பற்றுறானே, இவன் பிஜேபிக்காரனா இருக்கானே, இவன் வந்து ஒரு மோசம் அவனாக இருந்தாலுமே அவனும் இந்த தமிழ்நாட்டுல இந்த தமிழ் பண்புக்கு உரியவனா தான் இருக்கான். அவன் வந்து ஒன்னும் எங்கேயும் மாறி போகல. அங்கங்க சில தவறுகள் வந்து நடக்குது. அவன் அப்படி இருக்கான், இவன் அப்படி இருக்காங்கிற மாதிரிலாம் இருக்குது. ஆனா யாருமே வந்து அந்த ஒரு இதை விட்டு அவங்க வந்து தவறான ஒரு பண்புக்கு அவங்க போகல. அந்த ஆழமான இந்த தமிழ் பண்புகளை அவங்களும் கை கொள்பவர்களாக இருக்காங்க. அதனால்தான் வந்து அந்த இதை சொல்ல முடியுது. ஏன்னா அந்த முக்கியமானது அவங்க வந்து அப்படி வந்து நல்லினத்தின் ஓங்கு துணையில்லைங்கிற மாதிரி அந்த நல்லினமாக வாழ்றதுங்கிறது பெரிய முக்கியமான தேவையான அவன் ஒரு காலத்திலையும் விடக்கூடாத ஒண்ணு. இதை வந்து நாம வந்து கைப்பிடிக்கணும், கடைப்பிடிக்கணும். அப்பதான் வந்து இந்த சமுதாயம் என்னடா இது இவங்க ஒரு பகுதியினர் ஏதோ ஒரு சின்ன கும்பல் தானே வந்துகிட்டு இந்த தமிழ் மொழி அப்படின்னு சொல்லுதோ அதை காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு சிறு கும்பல் தான் வந்து இதுகளுக்கு எல்லாத்துக்கும் வந்து சொல்லுதா? ஒட்டுமொத்த மக்கள் வந்து எல்லாரும் சொல்லலையா? எல்லாரும் சொல்றாங்க. பிஜேபிக்காரனும் அதைத்தான் நினைத்தான், மற்றவர்களும் அதைத்தான் நினைக்கிறாங்க. யாரும் வந்து இந்த தமிழ் சமுதாய மக்கள் யாரும் தவறாக போய்விடவில்லை. ஒரு கட்டம் வரும் பொழுது அவர்களுக்கு உள்ளே உள்ள அந்த தன்னாமம் வந்து அவர்களுக்கு வெளியே கிளம்பத்தான் செய்யும். நீ வாருங்களேன், எத்தனை பேர் இருக்காங்க. ஒரு காலத்துல காங்கிரஸ்காரங்களும் இந்த பிஜேபிக்காரங்க மாதிரிலாம் இருந்தாங்க. இன்னைக்கு காங்கிரஸ்ல இருந்து எத்தனை பேர் வந்து எப்படிப்பட்ட உணர்வுகளோடு எல்லாம் வந்து அந்த தமிழ் மொழிங்கிற உணர்வு, இந்த மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிற அந்த உணர்வு, பெண் மக்கள் முன்னேறணுங்கிற உணர்வு, இதுகள் எல்லாத்துக்கும் வந்து இன்னைக்கு வந்து அவங்க சொல்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு அவங்க முன் வந்து நிற்காங்க. இதெல்லாம் ஒரு காலத்துல திராவிட கட்சிகள் தந்தை பெரியார், அதுக்கப்புறம் அண்ணா இவங்கதானே சொன்னாங்கன்னு சொல்லி நாம வச்சிருக்கோம். ஆனா அதுக்கப்புறம் நீங்க பார்க்கும் பொழுது இன்னைக்கு அந்த பண்புகள் எல்லாம் அது உள்ள இருந்து இன்னைக்கு திருப்பி இவங்க கிட்ட இன்னைக்கு வெளிப்படுது. இன்னைக்கு வேணா பிஜேபிக்கார கொஞ்சம் அரசியல் பேசுறதுக்காக வேணா சொல்லுவோம், நாங்க வந்து அப்படியாகும் அந்த இந்து மதம் அது இது அப்படின்ட்டு. ஆனா அவங்களுக்கும் வந்து அந்த உணர்வு வந்து இந்த தமிழ் சமுதாய மக்களுடைய இந்த வாழ்வு எப்படி வந்து உருவாக்கப்பட்டதோ அந்த ஒரு பண்புல இருந்து யாரும் தவற. நாளப்பின்னா வந்து ஒரு எல்லாரும் வந்து போராடித்தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது எல்லாருமே வந்து அந்த உணர்வுக்கு தான் வருவாங்க. அந்த தாய்மொழி தமிழுக்கு, தமிழ் மக்களுக்கு, தமிழ் மண்ணுக்கு, இதுகளுக்காகத்தான் எல்லாருமே வந்து வருவாங்க. அப்படிப்பட்ட நிலையத்துக்கு வந்து எல்லாரும் வருவாங்க. அதனாலதான் வந்து திருவள்ளுவர் சொல்றாரு, அதாவது நல்லினத்தின் ஊங்கு துணை இல்லை, தீயினத்தின் அல்லல் படுப்பதும். இந்த தீயினமாக வந்து நம்முடைய தமிழ் சமுதாயம் இல்லை. அது இருந்திருந்தா நாம வந்து எவ்வளவோ அல்லல்களை வந்து நமக்கு அதை கொண்டு வந்திருக்கோம்.
நமக்கு அல்லல்கள் இல்லை. நாம தீயனம்ங்கிற இதைங்கிற மட்டும் கிடையாது. எல்லாருமே இன்னைக்கு அதுல நல்லா அந்த அடிப்படையான அந்த தமிழினுடைய உணர்வு எல்லா மக்களுக்கும் இருக்கு. இப்ப நாம 460வது குறளை நாம பார்த்துட்டோம். 460வது குறள் பார்த்து முடிஞ்சு இந்த 46வது அதிகாரத்தை நாம நிறைவு செய்துட்டோம். அடுத்த நாம ஆரம்பிக்க போறது 47வது அதிகாரம். 47வது அதிகாரம் என்னன்னா, தெரிந்து செயல் வகை. இந்த தலைப்புல அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த 10 குறள்களையும் நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப நான் ஒண்ணும் சொல்ல விரும்பல. ஆனா அந்த அந்த குறள்கள் எப்படிப்பட்ட உலகத்தரம் வாய்ந்தவர்கள்ங்கிறத நான் சொல்லும்போது நான் சொல்றேன். இப்படியா தமிழ்நாட்டுல இப்படிப்பட்ட அறிஞர்கள் இதையெல்லாம் உருவாக்குறதுக்கு இருந்திருக்காங்களா? ஐயன் திருவள்ளுவர்னு ஒருத்தர் இருந்து இதையெல்லாம் உருவாக்கி இருக்காரா அப்படிங்கிறது சரி. நாம அடுத்ததை பார்க்கும்போது பார்ப்போம். அதுவரை நன்றி கூறி